Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா AI சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் டைப்ஸ் ஆஃப் AI ஏஜென்ட்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நிறைய AI ஏஜென்ட்ஸ் இருக்குது. எல்லா ஏஜென்ட்ஸை வந்து ஒரே மாதிரி கிரியேட் பண்ணல. ஒவ்வொரு ஏஜென்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலது வந்து பேசிக்கான AI ஏஜென்ட்டாக இருக்கும், சிலது வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும், ஏன்னா அது நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் AI ஏஜென்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் சிம்பிள் சாட்பாட்ஸ் டு அட்வான்ஸ்ட் ரோபோட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரிஃப்ளெக்சிவ் ஏஜென்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட் மாத்திரம் தான் வந்து ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? அதில் வந்து மெமரி கிடையாது, அது வந்து லேர்னும் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் தெர்மோஸ்டாட். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே ஹீட்டரை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடு. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது மாதிரி வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கு, சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த ஏஜென்ட்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய என்வாயர்மெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுவாங்க, அது ஒரு மேப்பாக கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப மெமரி மாடலே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரூமை க்ளீன் பண்ணுற ரோபோட் வேக்யூம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ரூமுடைய மேப் எல்லாம் வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டூல். இதுதான் வந்து மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ். இந்த AI ஏஜென்ட் கிட்ட ஒரு கோல் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கோலை எப்படி அச்சீவ் பண்ணலான்ற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து அவங்க இவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ தட் we can achieve success. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் பிளேயிங் AI ஏஜென்ட் எடுத்துப்போம். ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக் கோல் என்னன்னா we have to win the game. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து இவாலுவேட் பண்ணி நம்ம எப்படியாவது இந்த கேமில் வின் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கோல் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் டைப் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஏஜென்ட்ஸ். இது என்னன்னா இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சில விஷயங்களை இந்த AI ஏஜென்ட் செய்யும், ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து $X ஆகிட்டே இருக்கும், லைக் 2X இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதில் வந்து யூஸ் மிஷின் லேர்னிங் டு கெட் ஸ்மார்ட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எடுத்துப்போம். பில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் வந்து அந்த காரை டிரைவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்டையும் அது இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், தன்னுடைய லேர்னிங்கை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூஸ்வலாக என்னன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரவுட்டுக்கும் வந்து ஒரு ரேங்கை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இல்லை எந்த டிசிஷன்ஸ் வந்து ரேங்க் அதிகமாக இருக்கும் அந்த டிசிஷன்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம், எப்படி வந்து இந்த ரேங்கிங்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து லேர்னிங் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் AI ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது, இந்த AI ஏஜென்ட்டுடைய பிரெயின் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் more tech videos. Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.